மாதவ என்னங்க சொல்றீங்க? இந்த காலத்துலயும் 80s கிட்ஸ் ஃபேவரட் சரித்திர நாடகம் போடுறாங்களா? 200 வருஷமா பாரம்பரியத்தை கட்டி காக்கும் கிராம மக்கள், இளம் தலைமுறையினர் தடம் மாறுவதை தடுத்து நிற்கும் கலை. விடிய விடிய நடந்த நாடகத்தை பார்த்து மெய்சிலிர்த்த பக்தர்கள். இந்த காலத்துல உலகமே உள்ளங்கையில வந்துருச்சு. நினைச்ச நேரத்துல உள்ளூர் படத்துல ஆரம்பிச்சு வெளிநாட்டு சீரியஸ் வரைக்கும் பாக்குறோம். ஆனா நம்ம அம்மா அப்பா காலத்துல தெருவுல கூத்து கட்டி நாடகம் போடுவாங்க. கோயில் திருவிழா சீசன் வந்தா அவங்களுக்கு கொண்டாட்டம் தான். ஹரிச்சந்திரன், சிவி சக்கரவர்த்தி, கண்ணகின்னு சரித்திர காப்பிய கதைகள் கூத்து கட்டி நாடகமா ஆடுவாங்க. டெக்னாலஜி வளர்ந்து வரும்போது நசுக்கப்பட்ட கலைகள்ல ஒண்ணுதான் இந்த நாடகம். ஆனா எங்க 200 வருஷ பாரம்பரியத்தை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்னு ஒரு கிராமமே இன்னும் சரித்திர நாடகம் போட்டு நடிக்கிறாங்க. தஞ்சாவூர் காசவளநாடு கொல்லாங்கரை கிராமத்துல சுமார் 500 குடும்பம் இருக்கு. இந்த கிராமத்தை சேர்ந்த சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வர எல்லாரும் ஆர்வமா நாடகம் போடுவாங்க. நாடகத்துக்காக ஆண்கள் விரதம் இருந்து பெண் வேடம் போடுவாங்க. நாடகம் போடுறதுக்கு முன்னாடி முகூர்த்தம் குறிச்சு பந்தக்கால் நட்டு பயபக்தியா விரதம் இருப்பாங்க. நேத்து வைகுண்ட ஏகாதசி பக்தர்கள் விடிய விடிய கண்முழிச்சு இருந்து சுவாமி கும்பிடணும்னு ஐதீகம். இதுக்காக விடிய விடிய சரித்திர நாடகம் நடந்துச்சு. நாங்கள் மூவம் கொஞ்சம் இடைவெளியான சகலத்திமார்கள் என்று எல்லோரும் அறிந்திருக்கீங்க. அப்படி இருக்க கோசலையை வேறுபடுத்தி பேசுவதை கண்டால் கோசலை மிகவும் வருத்தப்படுவார். இனி இப்பேற்பட்ட செய்தியை என்ன சொல்லாது, மஞ்ச வழியை பார்த்து போய். வள்ளி திருமணம், ருக் மாங்கதன், சத்தியவான் சாவித்திரி, சம்பூர்ண ராமாயணம் உள்ளிட்ட நாடகங்கள் நடிச்சாங்க. ஒவ்வொரு கதாபாத்திரத்துல நடிச்ச கலைஞர்கள் அந்தந்த கேரக்டரை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. என்னதான் கே டிராமா, சி டிராமான்னு பார்த்தாலும் நம்ம பாரம்பரிய தெருக்கூத்து, சரித்திர நாடகம் உள்ளிட்ட கலைகள் அழியாம பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை.